பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு லூக்கா 8வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை பார்க்க போகிறோம். லூக்கா 8:29. அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படியே சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனுக்குள்ளே பிடித்திருந்தது. அவன் சங்கிலினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரத்தில் துரத்தப்பட்டிருந்தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தை யாருன்னா லேகியோன். இவனை யாரும் கூட இருந்து இவனுக்காக போராடி ஜெபிக்கவோ மன்றாடவோ ஆள் இல்லை. இயேசு இவனை தேடி வந்தார். லேகியோன், கட்டப்பட்ட நிலைமை. இவன் பிசாசினாலும் பல போராட்டத்தினாலும் மூழ்கி கிடந்த ஒரு மனிதன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படிதான் சில கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சில மன ரீதியாய் கவலை, யாரோ ஒருவரால் ஏமாற்றப்பட்டுட்டோம், அந்த ஏமாற்றத்தினால மன அழுத்தத்தில் இருக்கலாம். இயேசு உங்களை விடுவிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். இயேசு கடல் கடந்து வந்து ஒரே ஒரு நபரை சந்திச்சார், இந்த லேகியோனை மட்டும்தான். இந்த லேகியோனை சந்தித்து விடுதலை கொடுத்து அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார். பின்பு கடந்து போயிட்டார். அப்போ பாருங்க, இன்னைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த வார்த்தை மூலமாக உங்களை நேசிக்கிறார். யாருமே சப்போர்ட் இல்லை, யாருமே எனக்கு உதவி செய்யலை. பல வேளைகளில் உங்கள் படுக்கை அறை முழுவதும் கண்ணீர்னால் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? சதா எப்போதும் அழுது கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு இயேசு சொல்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் என்ன பாடல இருந்தாலும் சரி, அந்த பாடோடைய அளவு, ஐயோ நான் வாழ்கிறத காட்டிலும் செத்து போனால் நல்லா இருக்கும். உங்களுக்கு புதிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தரப்போகிறார். அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். சொல்லுங்க, அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. லேகியோனை தேடி போனது போல என் வீட்டுக்கு வாங்க. நான் அனாதையை போல இருக்கிறேன், நான் தனித்து இருக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்க. நிச்சயமா இயேசு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? லேகியோனுக்கு இறங்கின இயேசு உங்களுக்கும் இறங்குவார். நீங்க இருக்கிற இடங்கள் அப்படியே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா, இந்த நாளுக்காக, இந்த கிருபையின் தருணத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வார்த்தையை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் இரக்கத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகளுடைய துக்கங்கள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதி, போராட்டங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஐயோ எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கங்கிற கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கிருபை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கண்ணீரை துடைத்து கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் மத்தியில் வெளிப்படட்டும். ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.